வேலை செஞ்சு வேலைக்கு முயற்சி செஞ்சு தளர்ந்து போயிருக்கிற அனுபவம், இவைகளில் எல்லாம் கர்த்தர் ஒரு மாற்றத்தை தர விரும்புகிறார். நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, அதை கர்த்தரால மட்டும்தான் செய்ய முடியும். ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால் வருகிறது. ஒரு விஷயம் கூட, 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே, வெறுங்கையா இருக்கிற என் கையை உங்க ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க. என்ன பார்க்கிறவங்க சொல்றாங்க, இவன் சம்பாதிக்கிறதுக்கு திராணி இல்லாதவன், இவன் டைம் முடிஞ்சிருச்சு, இவன் வேலை செய்ய திராணி இல்லாதவன், இவனுடைய வாய்ப்புகள் முடிஞ்சிருச்சு. மனுஷன் சொல்லலாம், ஆண்டவரே, ஒருவேளை என் எண்ணத்தில் கூட ஒரு கேள்வி வரலாம், ஆனால் என்னை பலப்படுத்துகிறவர், என் கையை ஆசீர்வதிக்கிறவர், என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர் ஒருவர் இருக்கிறீர். உங்களை நம்பி வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க, உங்க வெறும் கையை ஆண்டவருக்கு முன்பாக 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் கையிட்டு செய்கிற வேலைகளில் எனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. என் கணவர் கையிட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. என் பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகளில், தொழில்களில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் வருஷக்கணக்கா அநேகர் தொழில நஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, வருஷக்கணக்கா வேலையில நஷ்டத்துல இருக்கிறாங்க. இந்த நிலைகள் எல்லாம் மாறட்டும், இந்த நிலைகள் எல்லாம் மாறட்டும். உடைய ஊழியக்காரனாகி அடியேன் உடைய பிள்ளைகளுக்காக நான் மனதார ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய சிரசுல உடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் இல்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும் ஆகும், எல்லாம் ஆகும். ஆமென். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆகும், எல்லாம் ஆகும். எல்லாரும் பாடுவோம். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக போராடுகிற பிசாசுடைய தந்திரங்கள் செயலிழந்து போக, அகித்தோப்பியலின் ஆலோசனைகள் அபத்தமாகி போக, நம்ம எல்லாரும் இணைந்து ஜபிக்க போகிறோம். நம் கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி இருக்கிறான், அதான் பிசாசு. வேதம் சொல்லுகிறது உங்கள் எதிராளி ஆகிய பிசாசு. வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எல்லாரும் ஒருவருடைய கரங்களை ஒருவர் பிடித்து நாம் இணைந்து ஜெபம் பண்ண போகிறோம். இந்த கூடுகையில பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பரிபூர்ணமான விடுதலை தரும்படியாய், குடும்பத்திற்கு விரோதமாக, பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக, தனிப்பட்ட காரியத்திற்கு விரோதமாக, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு விரோதமாக போராடுகிற சத்துருடைய கிரியைகள் அழிந்து போகும்படியாய், துரத்தப்படும்படியாய் நம்ம எல்லாரும் இணைந்து இயேசுவே என்று கூப்பிடுவோம், இயேசுவே என்று கூப்பிடுவோம். வேதம் சொல்லுகிறது குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். பிசாசின் போராட்டங்களிலிருந்து கர்த்தர்
விடுதலை தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள், மாந்திரீகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தகர்க்கப்படுகிற நேரம் இது. ஏவல்கள், அசுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே துரத்தப்படுகிற நேரம் இது. ஆமென், ஆமென். நல்ல விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த இயேசுவின் நாமத்திற்கு தான் பிசாசு நடுங்குவான். இந்த இயேசுவின் நாமத்துக்கு தான் பொல்லாத ஆவிகள் பயப்படும். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் வீட்டின் எல்லையில, ஆமென், என் குடும்பத்தின் எல்லையில, என் பிள்ளையுடைய எல்லைகளில இயேசுவின் இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் என்று சொல்லுங்கள். விசுவாசத்தோடு நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் இந்த பூமியில் நீர் வெளிப்பட்டீர். உம்முடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் எதிர்காலத்திற்கு விரோதமாக, எங்கள் உயர்வுக்கு விரோதமாக, எங்கள் சரீரத்துக்கு விரோதமாக, எங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடுகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினாலே துரத்தப்படுவதாக. சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் துரத்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் துரத்தப்படட்டும். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அநேகருடைய உயர்வை பிசாசு கட்டி வைத்திருக்கிறார். அநேகரை இன்னும் பாவ இச்சைகளுக்குள்ளாக, இன்னும் அடிமைத்தனத்திற்குள்ளாக கட்டி வைத்திருக்கிறார். குடும்பத்தில் ரட்சிக்க கூடாதபடிக்கு அநேக அசுத்தங்களை விதைத்து வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து ஒரு விடுதலையை ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாய் கர்த்தர் அனுப்புங்க ஆண்டவரே. குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும். குடும்பங்கள் இயேசுவிடத்தில் வரட்டும். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். பார்வோனின் ஆதிக்கங்கள், முன்னால விட்டுட்டு பின்னால துரத்துகிற கிரியைகள், in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே துரத்தப்படட்டும். ஆமென். விடுதலையோடு ஆராதிக்க விடாம தடுக்கிற கிரியைகள், ஜெபிக்க விடாம தடுக்கிற கிரியைகள், சத்திய வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள விடாம தடுக்கிற கிரியைகள், ஆகாயத்து பறவையின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும். கவலைகளை விதைக்கிற, பிரச்சனைகளை விதைக்கிற, பிரிவினைகளை விதைக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே துரத்தப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும். வீடுகளில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும். முறுமுறுப்புகள் மாறட்டும். பிசாசுக்கு தெரியும் தந்திரமா எதை விதைச்சா இந்த குடும்பத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தடுக்கலான்னு தெரியும். அப்படிப்பட்ட களைகள் பிடுங்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிடுங்கப்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya. எங்க ஆண்டவர் எங்க சரீரத்துல மாத்திரம் விடுதலை தருகிறவர் அல்ல, பொருளாதாரத்துல மாத்திரம் விடுதலை தருகிறவர் அல்ல, எங்கள் ஆவியில விடுதலை தருகிறவர், எங்கள் ஆத்துமாவில விடுதலை தருகிறவர். இயேசுவின் நாமத்தினாலே மன கலக்கங்கள் மாறட்டும், மன போராட்டங்கள் மாறட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடாம தடுக்கிற அந்தகார கிரியைகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த மகன், இந்த மகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டா, அதை விசுவாசிச்சுட்டா, அது கீழ்ப்படிஞ்சிட்டு ஆசீர்வாதம் வந்துரும் பிசாசுக்கு தெரியும். மன கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் விலகட்டும் ஆண்டவரே. எங்கள் தெய்வமே, எங்கள் இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே. எல்லாரும் சொல்லுவோம், எங்கள் இயேசுவே, இயேசுவே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. ஒரு விசை கூட சொல்லுங்கள், எங்கள் இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே. எங்கள் இயேசுவே, இயேசுவே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. நம்முடைய
கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்து ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் முடிஞ்சா 2 கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அவர்களை வளர்த்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுக்கணும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். சத்துரு எந்த விதத்திலும் பிள்ளைகளை வஞ்சிக்க கூடாது. வாலிப தம்பிமார வாலிப தங்கச்சிமார சத்துரு வஞ்சித்தரக்கூடாது. பிள்ளைகளை கர்த்தர் நேர்வழியாய் நடத்தும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய கரத்தில் நம்முடைய பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருக்கணும். கர்த்தருடைய கரத்தில் வளர்க்கப்படணும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும். அதே போல ஆமென், கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறவர்களுக்காய் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் நெடுங்காலமாய் ஜெபித்து கொண்டிருக்கலாம். எல்லாரும் இணைந்து எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்கள் சபையில கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுங்க. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தடைகள் எல்லாம் விலகட்டும். பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். நம்ம விசுவாச குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு இருக்கிற சாபங்கள் எல்லாம் விலகி போகும்படியாய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். பரம்பரையாய் தொடருகிற எல்லா சாப கட்டுகளும் உடைத்தெறியப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சிரசுகளிலே ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, இந்த உபவாச கூடுகையை நீர் தந்த நோக்கம் திட்டம் இந்த நாளிலே நிறைவேறட்டும். ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறாங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புங்க. தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர்